தொடரக்கூடிய கனமழை, அதனால் மீட்பு பணிகள் பாதிப்பு வயநாட்டில் ஒரு பக்கம் என்றால், கேரளாவுடைய 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இடுக்கி, பாலக்காடு, திருச்சூர், கண்ணூர், கோழிக்கோடு, மலப்புரம், வயநாடு உட்பட 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் பல இடங்களில் கனமழை தொடர்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சிவசபாபதி. ஓட்டியூ. கேரளாவில் பாத்தீங்கன்னா இந்திய வானிலை எச்சரிக்கை விடுத்திருக்கு. 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்ணூர், மலப்புரம், கோழிக்கோடு, காசர்கோடு, வயநாடு, இடுக்கி போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். அதனால எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அட்டப்பாடி, நெல்லியம்பதி சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருக்கு. பாலக்காடுல உள்ள அருவிகள் சுற்றுலா பயணிகள் நுழைய முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. திருச்சூர், அதிரப்பள்ளி, வாழச்சல் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கு ஆகஸ்ட் 2 வரை பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்பொழுது பாத்தீங்கன்னா கேரளாவில் இந்த 2 நாட்களுக்கு அதிக மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால வரும் சுற்றுலா பயணிகள் மிக கவனத்துடன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீர்நிலை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த 8 மாவட்டங்களிலும் பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் உள்ளது. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் இரவு நேரத்துல பயணம் செய்வதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் இட்டிருக்காங்க. நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.